இந்த டோரா எப்படி எழுதுனாங்க? இந்த டோராவை குறித்து கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டோரா எப்படி எழுதுனாங்க? அது மோசே எழுதினாரு. அதுக்குன்னு தனியா ஸ்பெஷல் பேப்பர் இருக்குது. அது இங்கு அதோட டோரா எழுதுறோம் இல்லையா, அது இங்குக்கே 5 வகையான பொருட்கள் அது தனியா ரெடி பண்ணி எழுதுவாங்க. நமக்கு அந்த வேலை கிடையாது, சரியா? நம்ம அதெல்லாம் ரொம்ப டீப்பா பழைய ஏற்பாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும், புதிய ஏற்பாட்டை பின்பற்ற வேண்டும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை எதிர்நோக்குகிறது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசனங்களை நிறைவேற்றுகிறது. இந்த டோரா அப்படிங்கிறதுல எத்தனை எழுத்து இருக்குது அத சரிங்களா? இந்த டோரா இதுல உள்ள எழுத்துக்களை ஒன்றும் கூட்டக்கூடாது, ஒன்றும் குறைக்க கூடாது. இது மாறவே மாறாது, நிலையானது. இதுல பாருங்க எத்தனை எழுத்து இருக்கு? 3,04,805 எழுத்துக்கள் இருக்குது. எதுல? பஞ்சாகமத்துல. பஞ்சாகமத்துல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? மோசே எழுதின காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு எழுத்து கூட கூடல, ஒரு எழுத்து கூட குறையல. அதுல தெளிவா போட்டிருக்கு பாருங்க. எத்தனை புஸ்தகங்கள்? 5 புஸ்தகங்கள், 87 அதிகாரங்கள். அடுத்து 5845 வார்த்தைகள், 79,847 எழுத்துக்கள், 3,04,805. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டோரா ஒவ்வொருடைய யூதனுடைய ஒரு கடைசி டார்கெட் என்ன அப்படின்னா, டோராவை எழுதணும். சண்டே சர்ச்சுக்கு வரும்போது நோட்ஸ் கூட எடுக்க மாட்டோம் இல்லையா? அநேகர் பார்த்தீங்கன்னா நம்ம பிரசங்கிச்சு கொண்டிருக்கும் போது நல்ல நல்ல பாயிண்ட்ஸா சொல்லிக்கிட்டு இருப்போம். அநேகர் பைபிள் கூட எடுத்து வர மாட்டாங்க. நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுக்கத்தான் இருதயத்தில் பதியும். எழுதத்தான் 1000 தடவை படிக்கிறதும் சரி, ஒரு தடவை எழுதி பார்க்கறதும் சரி. இந்த தோராவை எழுதுறது தான் ஒவ்வொரு யூதனுடைய, ஆவிக்குரிய யூதனுடைய கடமையாக இருக்கிறது. இந்த தோரா இருக்கு இல்லையா, இதுதான் சோஃபர் தோரா. சோஃபர்னா எழுத்தாளர்னு அர்த்தம். இதுல இதை எழுதி முடிக்கணும்னா, பஞ்சாகமத்தை எழுதி முடிக்கணும்னா 1 வருஷத்திலிருந்து 1.5 வருஷம். ஒருத்தர் ரெக்கார்டா 8 மாசத்துல முடிச்சிருக்காரு. இதுல என்னன்னா எபிரேய எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, ஆலஃப், பெத், கீமல், டாலத், ஹே, வாவ், அப்புறம் என்ன, வாவ், ஜைன், ஹெத், தெத், அப்புறம் யோட், காஃப், லாமெட், மெம், நூன், ஜாமெக், ஆயின், பே, ஜாடி, கோஃப், ரேஸ், சீன், டவ். 22 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? நம்ம தமிழ் மொழியில கூட்டெழுத்தா ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணி எழுதலாம். காக்கு பதில இன்னும் ஒட்டி எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். இங்கிலீஷ்ல அப்படி கிறுக்கலாம். ஆனா இந்த டோரால ஒரு எழுத்தோட ஒரு எழுத்து ஒட்டக்கூடாது. ஒட்டிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எத்தனை வருஷம் எழுதினாரு? 1 வருஷம் எழுதினாரு வச்சுக்கோங்களேன், அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க.